Good morning, students. Welcome back to our English class. This is your RK sir. Take your textbook. We have to see that writing skill, letter writing. Turn the page number 16. Page number 16 பாருங்கள். அதில் நமக்கு we have been given letter writing. சரியா? ஸோ லெட்டர் ரைட்டிங் பொறுத்தவரையிலும் நமக்கு எதில் கேட்குறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா 12th பார்ட் 4 5 மார்க் கொஸ்டினில் லெட்டர் ரைட்டிங் அல்லது நமக்கு ஜாப் அப்ளிகேஷன் கொடுப்பாங்க. சரியா? ரைட். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். லெட்டர் ரைட்டிங் வந்து நம்ம உங்களுக்கு தெரியும், பட் அதிலான ஆப்ஷன் வந்து நம்ம கண்டிப்பாக ஒன்று வந்து எழுதியே ஆகணும். அது வெதர் இட் இஸ் ஜாப் அப்ளிகேஷன் ஆர் லெட்டர் ரைட்டிங். சரியா? சில நேரங்களில் வந்து நமக்கு லெட்டர் ரைட்டிங்கும் கேட்குறாங்க, சில நேரங்களில் ஜாப் அப்ளிகேஷனும் கேட்குறாங்க. ஸோ ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் தான் அப்படின்ற மாதிரி நாம் சொல்லலாம். ஸோ இதுதான் கேட்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லவே முடியாது. ஸோ அதனால் ரெண்டுக்குமே நம்ம தயாராக இருக்கணும். சரியா? லெட்டர் ரைட்டிங் அப்படின்றத நம்ம காமனாக என்ன சொல்லலாம்னா கடிதம் எழுதுதல் அப்படின்னு அர்த்தம். சரியா? இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த மாடர்ன் டேஸில் வந்து இந்த லெட்டர் ரைட்டிங் அப்படின்றது கிட்டத்தட்ட வந்து மறைஞ்சு போன ஒன்றா தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா நிறைய வந்து டெக்னாலஜி வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிடுச்சு. ஸோ டெக்னாலஜியை பேஸ் பண்ணி நம்மளுடைய கம்யூனிகேஷனை நம்ம பாஸ் பண்ணிக்கிறோம் இல்லையா? ரைட். லெட்டர் ரைட்டிங் உடைய மிக முக்கியமான ஒரு இம்பேக்ட் அப்படின்னா எக்ஸ்சேஞ்சிங் த கம்யூனிகேஷன். சரியா? தகவல் பரிமாற்றம். ஸோ அந்த காலத்தில் தான் வந்து ஒரு தகவல் வந்து இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு தகவல் பாஸ் பண்ணுறது லெட்டர் மூலயமா நமக்கு பாஸ் பண்ணாங்க. சரியா? அதெல்லாம் உங்களுக்கு ஓல்டு பேக்ரவுண்ட் தெரிஞ்சது தான். சரியா? ரைட். இப்போ லெட்டர் ரைட்டிங் அப்படின்றது என்ன டெஃபினிஷன் கொடுத்துருக்கான், அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். லெட்டர் ரைட்டிங் இஸ் அன் ஆர்ட். ஸோ லெட்டர் ரைட்டிங் கடிதம் எழுதுதல் அப்படின்றது ஒரு கலை. ஸோ நார்மலாகவே வந்து ரைட்டிங் ஸ்கில்லில் நிறைய இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நோட்டீஸ் ரைட்டிங், பாம்ப்ளெட் ரைட்டிங், லெட்டர் ரைட்டிங், மெசேஜ் ரைட்டிங், இது எல்லாமே கிட்டத்தட்ட வந்து when we are using the language very beautifully and effectively, it is an art. ஸோ லாங்குவேஜை எந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான் அது எஃபெக்டிவான ப்ராடக்ட் வந்து நமக்கு கிடைக்கும். ரைட். தட் இஸ் ஆல்மோஸ்ட் ஃபர்காட்டன். எது ஃபர்காட்டன், எது வந்து கிட்டத்தட்ட மறைஞ்சு போன ஒன்று இந்த லெட்டர் ரைட்டிங் அப்படின்றது. அதை நான் சொன்னேன். ஏன்னா அந்த மாடர்ன் டேஸில் நம்ம நிறைய டெக்னாலஜி டெவலப் ஆயிடுச்சு. ரைட். எக்ஸப்ட் வென் ஃபார்மல் சுச்சுவேஷன் டிமாண்ட் ஒன். ஸோ ஃபார்முலாக ஒரு சுச்சுவேஷன் எல்லாருக்குமே வந்து ரைஸ் ஆக தான் செய்யுது. சில நேரங்கள் நம்ம என்ன தான் வந்து நமக்கு டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டில் இருந்தாலுமே சில நேரங்களில் ஒரு சுச்சுவேஷன் அரைஸ் ஆகுது. டிமாண்ட் ஒன் வி ரிலை மோர் ஆன் த எலக்ட்ரானிக் மீடியா. சரியா? ரைட். அதே சமயம் நம்ம அதிகமாக வந்து எதை நம்ம ரிலை மீன்ஸ் டிபெண்ட் அப்படின்னு அர்த்தம். எதை வந்து நம்ம அதிகமாக சார்ந்து இருக்கிறோம் அப்படின்னா எலக்ட்ரானிக் மீடியா வந்து தகவல் தொழில்நுட்ப சாதனங்களை வந்து நம்ம அதிகமாகவே இது பண்ணுறோம். அதில் இந்த தகவல் தொழில்நுட்ப சாதனங்களில் மின் சாதனங்களில் நம்ம என்ன சொல்லலாம், டெலிஃபோன் வந்து மிக முக்கியமான சொல்லலாம். ரைட். அதை யூஸ் பண்ணி நம்ம சேட் பண்ணலாம். சேட்டிங் மீன்ஸ் டாக்கிங் தான். ரைட். ஃபார் அகாடமிக் purposes all letters fall under two broad classifications. ரைட். கல்வி நோக்கத்திற்காக, அது அகாடமிக் பர்பஸ் அப்படின்னா கல்வி நோக்கத்துக்காக. ஸோ கல்வி நோக்கத்துக்காக நம்ம லெட்டரை ரெண்டு ப்ராட் டிவிஷனில் என்ன பண்ணலாம், கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன்று ஃபார்மல் லெட்டர், ரெண்டு இன்ஃபார்மல் லெட்டர். சரியா? ரைட். லெட்டர் ரைட்டிங் பொறுத்தவரையிலும் கிட்டத்தட்ட வந்து நமக்கு 5th ஸ்டாண்டர்டு 6th ஸ்டாண்டர்ட்லேருந்தே நமக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டினாக இருக்குது. சரியா? ரைட். ஸோ பேசிக்கான சில விஷயங்கள் வந்து நம்ம அந்த லெட்டர் ரைட்டிங்கில் பார்ப்போம். ரைட். ஃபார்மல் லெட்டர் முதல்ல வந்து ஃபார்மல், அதாவது ரெண்டு லெட்டர் கிளாஸிஃபிகேஷன் பார்த்தோம். ஒன் இஸ் ஃபார்மல் லெட்டர் அண்ட் அனதர் ஒன் இஸ் இன்ஃபார்மல் லெட்டர். ரைட். ஸோ வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ஃபார்மல் லெட்டர்ஸ்? ஸோ ஃபார்மல் லெட்டர்ஸ் கேன் பி கிளாஸிஃபைட் இன்டு மெனி டைப்ஸ். சரியா? ரைட். ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், லெட்டர் ஆஃப் இன்கொயரி. ரைட்.
லெட்டர் ஆஃப் இன்கொயரி. இப்போ இந்த இடத்துல இன்கொயரி மீன்ஸ் என்னது அப்படின்னா an act of asking information in a formal way, அதாவது ஒரு ஃபார்முலான ஒரு முறையான ஒரு வழியில் ஒரு விஷயத்தை வந்து ஒரு தகவலை நம்ம ஒருத்தர்கிட்ட இருந்து நம்ம கேட்குறதுக்கு இன்கொயரின்னு சொல்கிறோம். ரைட். இன்கொயரி இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் என்கொயரி. இன்னொரு வார்த்தை இருக்குது என்கொயரி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. ஸோ என்கொயரி மீன்ஸ் டு ஆஸ்க் இன் அ ஜென்ரல் வே, அதாவது இது பர்டிகுலராக அந்த விஷயத்துக்காக கேட்குறது இன்கொயரி. என்கொயரி அப்படின்னு ஜென்ரல் வே, பொதுவாக நம்ம கேட்கக்கூடிய விஷயம் தான். அதுதான் தட் இஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் என்கொயரி அண்ட் இன்கொயரி. சரியா? ரைட். நெக்ஸ்ட்டு லெட்டர் ஆஃப் பிளேசிங் ஆர்டர். ரைட். ஒரு ப்ராடக்டை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும், ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த ஃபார்முலில் இதில் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஒரு ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி வந்து நமக்கு வேணும் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா அதை வந்து நம்ம ஃபார்மல் லெட்டரில் தான் அந்த கன்சர்ன் அத்தாரிட்டிக்கு நம்ம எழுதணும். ரைட். லெட்டர் ஆஃப் கேன்சலிங் ஆர்டர். அதே ப்ராடக்டை அதே ஆர்டரை வந்து நம்ம கேன்சல் பண்ணணும்னா அதுவும் வந்து நமக்கு எதில் தான் வரும்? ஃபார்மல் லெட்டரில் தான் வருது. சரியா? ரைட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் ஆர் ரிமைண்டர் லெட்டர் ஆன் டிலேட் டெலிவரி. சரியா? அதுக்கடுத்தது புகார் கடிதம்னு சொல்லி வருது. கம்ப்ளைண்ட் ஆர் ரிமைண்டர் லெட்டர் ஆன் டிலேட் டெலிவரி அப்படின்னா ரிமைண்ட் பண்ணுறது எதுக்கு? டிலேட் டெலிவரி. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அந்த ஒரு ப்ராடக்ட்டை வந்து நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கிறோம், அது வரத்துக்கு வந்து டிலே ஆகுது அப்படின்னு சொல்லும்போது ஏன் டிலே ஆகுதுன்னு சொல்லி நம்ம அவங்களுக்கு அந்த ரிமைண்ட் பண்ணி விடலாம். சரி, அதுதான் வந்து புகார் கடிதம் அல்லது ரிமைண்டர் லெட்டர் அப்படின்னு சொல்லலாம். ரைட். நெக்ஸ்ட் லெட்டர் ஆஃப் கம்ப்ளைண்ட். ஸோ அந்த ப்ராடக்ட்டில் ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வாட்சை வந்து நம்ம ஒரு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஆர்டர் பண்ணியிருக்கோன்னா அது வந்துருச்சு, அது அந்த ப்ராடக்ட்டில் வந்து ஒரு டிஃபெக்டிவ் இருக்குது அப்படின்றது வி ஹாவ் டு ஷோ தட் டெஃபெக்டிவ் இன் தட் லெட்டர். அதுதான் தட்ஸ் கால்ட் அ லெட்டர் ஆஃப் கம்ப்ளைண்ட் சொல்கிறோம். ஸோ லெட்டர் ஆஃப் கம்ப்ளைண்ட். சிவிக் அம்யூனிட்டிஸ். கைண்ட்லி நோட் டவுன் த மீனிங் ஆஃப் civic communities அப்படின்னா the facility that all offer for the facility that allotted for general people. ஸோ பொதுவான மக்களுக்கு சில விஷயங்கள்லாம் அலாட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பார்க் இது பண்ணுறது, ஒரு வாட்டர் டேங்க், இது எல்லாமே வந்து நமக்கு ஜென்ரலாக பொதுமக்களுக்கு கவர்மெண்ட்டு பண்ணி தரக்கூடிய ஒரு சில விஷயங்கள், அதுதான் வந்து சிவிக் கம்யூனிட்டிஸ்னு சொல்லுவோம். ரைட். நெக்ஸ்ட் லெட்டர் ஆஃப் ரெக்வஸ்ட். சம் ஃபெசிலிட்டி ஆர் பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் ஃபார் சம் சர்வீஸ். ரைட். அதுக்கப்புறம் சுகாதாரத்துறையிலேருந்து நம்ம ஏதாவது ஒரு ரெக்வஸ்ட் மூலிமா ஒரு வேண்டுகோள் மாதிரி நம்ம கொடுக்கலாம். அதுவும் வந்து நமக்கு எதில் தான் வருது? லெட்டர் ஆஃப் ரெக்வஸ்ட்டில் தான் வருது. சரியா? ஸோ அது கிட்டத்தட்ட வந்து நம்ம சுகாதாரத்துறை வந்து பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னா, இப்போ வந்து மஸ்கிட்டோஸ் எல்லாம் வந்து அதிகமாகிடுச்சு, அதையெல்லாம் நம்ம இது பண்ணணும், க்ளீன் பண்ணணும், அந்த ஏரியாவில் க்ளீன் பண்ண சொல்லும்போது அதையும் வந்து நம்ம என்ன சொல்லலாம்? நம்ம ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கலாம். சரியா? அடுத்தது இந்த கேட்டகரியிலே வரக்கூடியது நெக்ஸ்ட் ஜாப் அப்ளிகேஷன். ரைட். சரி, அது ஜாப் அப்ளிகேஷனுக்கும் நம்ம அந்த பாடி ஆஃப் த லெட்டரில் சில ஃபார்முலாக நம்ம 4-5 ஒரு லெட்டர் ரைட்டிங் வந்து அட்டாச் பண்ணோம். அதுதான் இந்த இடத்துல மீன் பண்ணி கொடுத்துருக்காங்க. சரியா? ரைட். நம்ம ஜாப் அப்ளிகேஷன் அப்படின்றது தனியாக ஒரு நாளைக்கு நம்ம பார்க்கலாம். சரியா? ரைட். Informal. So above we have seen formal letters. Now we are going to see that informal letters. This is the second category of the letter writing. Right. Personal letters. Informal letter, the another name is personal letters. சரியா? ரைட். ஃபார்மல் லெட்டர்ஸோட another நேம் தான் அஃபீஷியல் லெட்டர்னு சொல்லலாம். சரியா? ரைட். யாரார்களை எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, டு ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், பர்த்டே க்ரீட்டிங்ஸ், இது எல்லாமே நமக்கு இதில் வந்துடும், இன்ஃபார்மல் லெட்டர்ஸ் வந்துடும். ரைட். சோசியல் லெட்டர்ஸ், இன்வைட்டிங், கங்க்ராச்சுலேட்டிங், லெட்டர் ஆஃப் கண்டலன்ஸ், இது எல்லாமே சோசியல் லெட்டர் அப்படின்றது வருது. அது எல்லாமே இன்ஃபார்மலில் தான் வருது. ஒரு ஃபங்க்ஷனுக்காக இன்வைட் பண்ணுறது, ஒரு கங்க்ராச்சுலேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் கண்டலன்ஸ், அதாவது டெத்தை பற்றி நம்ம விசாரிக்கிறது, இது எல்லாமே நமக்கு அந்த பர்டிகுலர் கேட்டகரியில் வருது. இது இன்ஃபார்மல் லெட்டரில் வருது. ரைட். when you realize that you are a part of the society in which you live. ரைட். இப்போ இதை நம்ம ப்ராடாக திங்க் பண்ணி பார்க்கும்போது இந்த சொசைட்டியில் நமக்கு ஒரு பங்கு உண்டு ஆஸ் அ சிவிக் கான்சியஸ் சிட்டிசன். ஸோ இந்த சொசைட்டி மேலே நமக்கும் வந்து ஒரு கான்சியஸ், ஒரு விழிப்புணர்வு இருக்குது. ஒரு பொறுப்புள்ள ஒரு குடிமகனாக நம்மளும் சில விஷயங்கள் பண்ணணும்னு சொல்கிறாங்க. யூ ஹாவ் டு லுக் பியாண்ட் தீஸ் டூ கிளாசிஃபிகேஷன்ஸ். ஸோ இந்த அண்டர் தீஸ் டூ கிளாசிஃபிகேஷன்ஸில் நம்ம பார்க்கும்போது
இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். ரைட், என்ன நம்மளும் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி சிட்டிசன் அப்படின்றது. ரைட், யூ மே ஹாவ் டு அரௌஸ் த கான்சியன்ஸ் ஆஃப் த பீப்புள் ஆன் சர்டைன் இஷ்யூஸ். ரைட், இப்போ நம்ம வாழக்கூடிய பகுதியில் நிச்சயமாக நமக்கு வந்து ஒரு ப்ராப்ளம்ஸ் வந்து வரத்தான் செய்யும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொன்னால் ஒரு ஸ்ட்ரீட் லைட் எழுதுகிற எரியலுன்னு சொல்லுது, அது ஒரு மஸ்கிட்டோவை கண்ட்ரோல் பண்ண சொல்லுது, அதில் இந்த பார்க்கை வந்து ரெடி பண்ணி கொடுக்குது அப்படின்றது, இது எல்லாமே வந்து எல்லாருக்குமே தேவைப்படக்கூடிய ஒன்று. ஸோ இந்த மாதிரி டைமில் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய பீப்புளுக்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம், அவங்கள அரௌஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம எழுதலாம், நம்மளுடைய தரப்பில் நியாயத்தை சொல்லலாம். அந்த அத்தாரிட்டிக்கு நம்ம லெட்டர் எழுதும்போது தான் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனையை தே கேன் நோ. ரைட், அதை தான் இந்த இடத்துல சொல்கிறாங்க. சர்டன் இஷ்யூஸ் which might affect the social, moral, political fabric of the society. இந்த மாதிரி சில விஷயங்கள் கண்டுக்காமல் விட்டோம் அப்படின்னா டோட்டல் சொசைட்டியே வந்து அது வேறு ரேஞ்சில் கொண்டு போய் விட்டுருன்னு சொல்கிறாங்க. சச் லெட்டர்ஸ் கேன் பி கிளாசிஃபைட் ஆஸ் அ நியூட்ரல் லெட்டர்ஸ். ரைட், அந்த மாதிரி பொதுவாக நம்ம எழுதக்கூடிய லெட்டர்ஸை வந்து நியூட்ரல் லெட்டர்ஸ். ஏன்னா அது நம்மளுடைய பர்சனலுக்காகவும் இல்லை, இன்பர்சனல் இதுக்காகவும் இல்லை. ஸோ இது வந்து பொதுவாக ஒரு ஜென்ரலில் இந்த மாதிரி விஷயங்களுக்காக எழுதுறது தான் நம்ம என்ன சொல்கிறோம், நியூட்ரல் லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள், லெட்டர் டு த எடிட்டர். ஒரு எடிட்டருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம இதுதான் வந்து சொல்லியிருக்கோம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு எடிட்டர் அப்படின்னா எடிட்டர் ஆஃப் த நியூஸ் பேப்பர் அபவுட் தட் நியூசன்ஸ் கிரியேட்டட் பை த ரோட் சைட் வெண்டர்ஸ் பிளாக்கிங் த ஃபார்மன்ஸ் அண்ட் ஆக்குபைங் த பார்க்கிங் ஜோன். இப்போ அந்த ஒரு கொஸ்டினே கூட நம்ம கேட்டுருக்குறாங்க. சரியா? ரைட், இப்போ வந்து இந்த ரோட் சைடு வெண்டர்ஸ், அந்த நடைபாதை வியாபாரிகள் வந்து இந்த இடத்தையெல்லாம் ஆக்குபை பண்ணியிருக்காங்க, அதனால் சரியாக வந்து நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இல்லாமல் இருக்குது. ஸோ அதையெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எழுதுறோம். அந்த ஒரு எடிட்டர் அந்த ஒரு பர்டிகுலர் நியூஸ் பேப்பரில் நம்ம போடும்போது வி ஹாவ் டு ரைட் தட் பர்டிகுலர் நியூஸ் பேப்பர். யாருக்கு எழுதுனா டு தி எடிட்டர். ஸோ அதை தான் வந்து நம்ம நியூட்ரல் லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ரைட், யூஸ்ஃபுல் டிப்ஸ் பிஃபோர் ரைட்டிங் எ லெட்டர் எழுதுறதுக்கு முன்னாடி வாட் ஆர் த ரூல்ஸ் வி ஹாவ் டு ஃபாலோ, வாட் ஆர் த டிப்ஸ் வி ஹாவ் டு ஃபாலோ அப்படின்னா, திங்க் பிஃபோர் யூ ரைட். ஸோ எழுதுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நம்ம திங்க் பண்ணி என்னென்னா, கன்சிடர் த மெயின் பர்பஸ் ஆஃப் த லெட்டர். ரைட், லெட்டருடைய மெயின் பர்பஸ் என்னன்றது நம்ம வி ஹாவ் டு ஃபிக்ஸ் இட் தட். பிளான் யுவர் லெட்டரை வந்து பிளான் பண்ணணும். மேக் எ லிஸ்ட் ஆஃப் ஃபேக்ட்ஸ் டு பி ப்ரெசென்டட். என்னென்ன ஃபேக்ட்ஸ், என்னென்ன நம்ம சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் என்னென்ன அப்படின்றதெல்லாம் நம்ம முதல்ல என்ன பண்ணணும், ஒரு ப்ரீ பிளான் போட்டுக்கணும். அதுதான் வந்து நம்ம ப்ரெசென்ட் பண்ணணும். நெக்ஸ்ட், ரைட்டிங் த லெட்டர் ஃபார் ஃபார்மல் லெட்டர்ஸ். ஸோ ஃபார்மல் லெட்டர்ஸ் எழுதும்போது நம்ம என்ன விஷயங்கள் பண்ணலாம், மேக் த ஃபஸ்ட்டு டிராஃப்ட் மீன்ஸ் நத்திங் பட் இட் இஸ் அ பீஸ் ஆஃப் ரைட்டிங். அந்த பீஸ் ஆஃப் ரைட்டிங்கை முதல்ல நம்ம எழுதணும். அதுக்கப்புறம் எழுதுனது எடிட் த டிராஃப்ட். அந்த டிராஃப்டை வந்து என்ன பண்ணணும், எடிட் பண்ணணும். சில விஷயங்கள் எல்லாம் இதெல்லாம் வாட் ஆர் த இம்பார்ட்டன்ட் மேட்டர்ஸ் அப்படின்னா வி ஹாவ் டு கிவ் மோர் இம்பார்ட்டன்ஸ் டு தட். அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கணும். ரைட், ஃபைனலைஸ் த டிராஃப்ட். அதுக்கப்புறம் ஃபைனலைஸ் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் நம்ம கொடுக்க போகிறோம், இத்தனை லைன்ஸ் கொடுக்க போகிறோம், இந்தந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணி கொடுக்க போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் ரைட்டிங் த லெட்டர் அப்படின்ற முன்னாடி பிஃபோர் வி ஹாவ் டு ஃபாலோ. ரைட், த ஃபார்மல் த ஃபார்மேட் ஆஃப் லெட்டர்ஸ். ஸோ ஒரு ஃபார்மேட் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, த ஹெட்டிங் கன்சிஸ்டிங் ஆஃப் த ரைட்டர்ஸ் அட்ரஸ் அண்ட் டேட். ஸோ நிச்சயமாக எந்த லெட்டர் எழுதுனாலும் மேல் ஹெட்டிங் இருக்கணும், இந்த பக்கம் வந்து டேட்டு பிளேஸ் இருக்கணும், இந்த பக்கம் வந்து ஃப்ரம் இருக்கணும், டூ இருக்கணும். ஸோ இது எல்லாமே அப்படியே ஆர்டராக வரும். சரியா? ஸோ ஒரு லெட்டர் ரைட்டிங் அப்படின்னும் போது முதல்ல டைட்டில் இருக்கணும், இந்த பக்கம் டாப் ரைட் சைடு கார்னரில் டேட் அண்ட் பிளேஸ் இருக்குது. அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு வந்தபோது நமக்கு ஃப்ரம் இருக்கணும், டூ இருக்கணும், அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் இருக்கணும், அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், க்ரீட்டிங்ஸ் இருக்கணும், அதுக்கப்புறம் பாடி ஆஃப் த லெட்டர் இருக்கணும், அதுக்கப்புறம் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கும், அதுக்கப்புறம் சூப்பர்ஸ்கிரிப்ஷன் இருக்கணும். இதுதான் வந்து திஸ் இஸ் த ஃபார்மல் வே. இந்த ஃபார்மல், தீஸ் ஆர் த ஃபார்மல் ஸ்டெப்ஸ் டு ரைட் லெட்டர் அப்படின்றது தான் நம்ம சொல்கிறோம். இப்போ நான் சொன்னது தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. சரியா? என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டு வந்து நமக்கு டைட்டில் இருக்கணும்னு சொன்னேன். ரைட், அதுக்கப்புறம் ரைட் சைடு கார்னரில் டேட்டு பிளேஸ் இருக்கணும்னு சொன்னேன் 2. லெஃப்ட் சைடு வந்ததுன்னா ஃப்ரம் இருக்கணும்னு சொன்னேன், அதுக்கப்புறம் டூ இருக்கணும்னு சொன்னேன். ரைட், அதுக்கப்புறம் என்னென்னா நமக்கு சப்ஜெக்ட் இருக்கணும்னு சொன்னேன். சப்ஜெக்ட் மாதிரி நம்ம க்ரீட்டிங்ஸ் போட்டுக்கலாம், க்ரீட்டிங்ஸ் போடணும்னு சொன்னேன். அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் போடணும்னு சொன்னேன். அதுக்கப்புறம் பாடி ஆஃப் த லெட்டர் போடணும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் ரைட் சைடு கார்னர் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கணும், தென் லெஃப்ட் சைடு கார்னர் சூப்பர்ஸ்கிரிப்ஷன் இருக்கணும். அது அட்ரஸ் அண்ட் என்வெலப் அப்படின்றது சூப்பர்ஸ்கிரிப்ஷன். இந்த சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்றது யுவர்ஸ் ட்ரூத்ஃபுல்லி
yours faithfully, yours truly, yours lovingly, இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதுதான். ரைட். த க்ரீட்டிங் ஆர் சல்யூட்டேஷன் எதை வந்து நம்ம க்ரீட்டிங்ஸ்னு சொல்லணும்னா டியர், மை டியர், சார், மேடம், இதை தான் நம்ம க்ரீட்டிங்ஸ். ஸோ எந்த இடத்துல வரும்ன்றது உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட், த கம்யூனிகேஷன் ஆர் கான்டென்ட் ஆஃப் த லெட்டர் டு பி இன் பேராகிராஃப், சிம்பிள் லாங்குவேஜ் டு பி யூஸ்டு, லெஜிபிலிட்டி டு பி கெப்ட் இன் மைண்ட். ஸோ அந்த கம்யூனிகேஷன் சொல்லக்கூடிய விஷயத்தை வந்து அந்த அல்லது கண்டென்ட்டை வந்து நம்ம எப்படி கொடுக்கணும்னா பேராகிராஃபில் கொடுக்கணும், ரொம்ப சிம்பிள் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி கொடுக்கணும், லெஜிபிலிட்டி இருக்கணும், அதாவது புரிகிற மாதிரி இருக்கணும். இதுதான் விஷயம். ரைட். நெக்ஸ்ட், த சப்ஸ்கிரிப்ஷன் மஸ்ட் ஆல்வேஸ் அக்ரி இன் ஸ்டைல். ரைட். சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்றத நம்ம அதை சொன்னேன் என்னென்ன, யுவர்ஸ் லவ்விங்லி, யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி அப்படின்னு சொன்னதான். ரைட். யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி இந்த மாதிரிலாம் இருக்கலாம். யுவர்ஸ் சின்சியர்லி, யுவர்ஸ் ஒபீடியன்ட்லி, யுவர்ஸ் ட்ரூலி, எக்ஸட்ரா. இன் ஃபார்மல் லெட்டர்ஸ் அண்ட் யுவர்ஸ் லவ்விங்லி, யுவர்ஸ் அஃபெக்ஷனேட்லி. ரைட். மேலே எழுதுனதெல்லாம் எதில் வரணும்னா ஃபார்மல் லெட்டர்ஸில் வரணும். இங்கே வரதில் யுவர்ஸில் வரணும். இன்ஃபார்மல் லெட்டர்ஸ் வரணும். இங்கே ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, அது வரக்கூடாது. இன்ஃபார்மல் லெட்டர்ஸ், சாரி கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. அதாவது எக்ஸட்ரா இது எல்லாமே இன்ஃபார்மல், இங்கே தான் முடியுது. அண்டு யுவர்ஸ் லவ்விங்லி, யுவர்ஸ் அஃபெக்ஷனேட்லி, எக்ஸட்ரா இது எல்லாமே இன் பர்சனல் லெட்டர்ஸ்லாம் வரணும். ரைட். நெக்ஸ்ட், த சிக்னேச்சர் கொடுக்கணும். இந்த சூப்பர்ஸ்கிரிப்ஷன் ஆன் த என்வலப், அதாவது அட்ரஸ் ஆன் த என்வலப் தான் நம்ம சூப்பர்ஸ்கிரிப்ஷன் சொல்கிறோம். சரியா? ரைட். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எது சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்றது, எது சூப்பர்ஸ்கிரிப்ஷன் அப்படின்றது. டிபெண்டிங் ஆன் வெதர் இட் இஸ் ஃபார்மல் ஆர் இன்ஃபார்மல், ஆப் சல்யூட்டேஷன் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் மே பி யூஸ்டு. ஸோ ஃபார்மலாக இருந்தால் என்ன சப்ஸ்கிரிப்ஷன் யூஸ் பண்ணணும், இன்ஃபார்மலாக இருந்தால் என்ன சப்ஸ்கிரிப்ஷன் யூஸ் பண்ணணுன்றதை நம்ம இந்த இடத்துல பார்த்துருக்கணும். சரியா? ரைட். இங்கே பாருங்கள், ஒரு லெட்டர் ரைட்டிங் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ரீட் த ஃபாலோயிங் லெட்டர் கேர்ஃபுல்லி, டிஸ்கஸ் வித் யுவர் பார்ட்னர் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? உன்னுடைய இந்த லெட்டரை ஃப்ரெண்டு கூட நம்ம என்ன பண்ணலாம், பார்ட்னர் கூட ரீட் பண்ணலாம். ரைட். சார், ஐ ரெக்வஸ்ட் யூ டு பப்ளிஷ் த ஃபாலோயிங் லெட்டர் இன் யுவர் டெய்லின்னா ஒரு நியூஸ் பேப்பர் தான். இந்த லெட்டரை உங்கள் நியூஸ் பேப்பரில் வந்து பப்ளிஷ் பண்ணணுன்னு சொல்லி நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. டு அட்ரஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் இஷ்யூ விச் நீட்ஸ் இமீடியட் ரெட்ரஸல். ரெட்ரஸல் மீன்ஸ் என்னென்னா ரெமிடி. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளத்துக்கு ஒரு ரெமிடி, ஒரு சொல்யூஷன் வேணும்னு சொல்கிறாங்க. என்ன ப்ராப்ளம்னு சொல்லி பார்த்தோம்னா, டியூரிங் வீக்கெண்ட்ஸ் மோட்டார் சைக்கிளிஸ்ட் ஆர் சீன் ரேசிங் ஆன் த ஈஸ்ட் கோஸ்ட் ரோட். ஸோ எங்கே அப்படி சென்னையில் மகாபலிபுரத்தில் ஈஸ்ட் கோஸ்ட் ரோட் அந்த ஒரு ரோடு இருக்குது. அதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ரேசர்ஸ் பைக்கை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வேகமாக ஓட்டிகிட்டு போகிறாங்க. யாருன்னா மோட்டார் சைக்கிளிஸ்ட் தான். த அமெச்சூர் ரேசர்ஸ் ஆர் ரிஸ்கிங் தேர் ஓன் லிவ்ஸ் அண்ட் ஆஃப் த பப்ளிக் ஆஸ் வெல். ஸோ இவங்களுடைய இந்த மோட்டாரிஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த சைக்கிளிஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட வாழ்க்கையை பணயமாக வச்சு, அது இல்லாமல் பப்ளிக்குக்கும் அது வந்து தொந்தரவாக போய் முடியுது. எல்லாமே ரொம்ப வேகமாக ரேஸ் நடத்தி பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு நியூசன்ஸ் தான், ஒரு பப்ளிக் நியூசன்ஸாக தான் இருக்குது. தே ஆர் ஃபியர்லெஸ் அண்ட் irresponsible, not knowing the price of human life. ஸோ மனித உயிரோடைய வேல்யூ என்னன்றது அவங்களுக்கு தெரியல, பயப்படாமல் ரொம்ப கேஷுவலாகவே ஓட்டிகிட்டு போகிறாங்க. ரிஸ்கிங் அதர்ஸ் அண்ட் தேர் லைஃப்ஸ் ஃபார் தேர் ப்ளஷர் இஸ் ஹைலி கண்டம்னபிள். ஸோ அவங்களுடைய ப்ளஷருக்காக மற்றவங்களுடைய உயிரை வந்து பணைய வைக்கிறது வந்து நிச்சயமாக வந்து அது வந்து ஒரு கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம், கண்டம்னபிள் அப்படின்றதுனா. ஈவன் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இன்டல்ஜ் இன் சச் ஆக்டிவிட்டீஸ். ஸோ இன்டல்ஜ் மீன்ஸ் இன்வால்வ்னு அர்த்தம். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து இதில் இன்வால்வ் ஆகுறாங்க. அண்டு காஸ் ஃபேட்டல் ஆக்சிடென்ட்ஸ், கிட்டத்தட்ட வந்து உயிர் போகக்கூடிய அளவுக்கு அந்த ஆக்சிடென்ட்ஸ் வந்து நடந்துருது. த ரேசர்ஸ் ஹேவ் ஸ்டார்டட் ஆக்குப்பிங் த லேண்ட்ஸ் அண்டு ஸ்ட்ரீட்ஸ் ஆஃப் பிஸி லொக்காலிட்டிஸ். அது இல்லாமல் அவங்க அந்த ரேசர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா மக்கள் நடக்கக்கூடிய இடங்கள்லையும் பிஸியாக இருக்கக்கூடிய ரோட்ஸ்லேயும் என்ன பண்ணுறாங்க, ஆக்குபை பண்ணிக்கிறாங்க. ஆஸ் சச் த வயலேஷன் ஆஃப் டிராஃபிக் ரூல்ஸ். அது இல்லாமல் டிராஃபிக் ரூல்ஸையும் அவங்க ஃபாலோ அவுட் பண்ணுறதில் வயலேட் பண்ணுறாங்க. ஸோ ஆஃபன் ரிசல்ட்ஸ் இன் லாஸ் ஆஃப் யங் லைஃப்ஸ். ஸோ இதனால் வந்து நிறைய உயிர்களும் பலியாகுது. சச் ரெக்லெஸ் ரைடர்ஸ் ஹூ வயலேட் டிராஃபிக்
ரூல்ஸ் ஷுட் பி பனிஷ்டு சிவியர்லி. ஸோ அந்த மாதிரி போகக்கூடிய ஆட்களை கண்டிப்பாக நம்ம பனிஷ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஆஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி சிட்டிசன்ஸ் ஆஃப் த சொசைட்டி, ஒரு சொசைட்டியில் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு பொறுப்புள்ள ஒரு ஆளாக, ஐ ரெக்வஸ்ட் த அத்தாரிட்டிஸ் கன்சர்ன்ட் டு டேக் அப்ராப்ரியேட் மெஷர்ஸ் டு புட் அண்ட் எண்ட் டு திஸ் வேணாம். ஸோ நான் உங்களுக்கு இந்த லெட்டர் மூலிமா ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்குறேன். தயவு செஞ்சு இந்த விஷயத்துக்கு நீங்கள் உங்கள் நியூஸ் பேப்பரில் போட்டு இந்த பிரச்சனைக்கு ஒரு சால்வ் பண்ணணும்னு சொல்கிறாங்க, சொல்யூஷன் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. யுவர்ஸ் ட்ரூலி ஸ்ரீவத்சவன் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கான ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ பேஸ்ட் ஆன் தட் லெட்டர் ரைட்டிங் கொஸ்டின்ஸ் ஆர் ஆஸ்க்டு ஹியர். ஹூ இஸ் த சென்டர் ஆஃப் த லெட்டர்? யார் சென்டர் அனுப்புனது யார்? ஸ்ரீவத்சவ் இல்லையா? ரைட். ஹூ இஸ் த ரிசீவர்? ரிசீவர் யார்? த எடிட்டர் ஆஃப் ஏ டெய்லி நியூஸ் பேப்பர். ரைட். வாட் இஸ் த இஷ்யூ? மோட்டார் சைக்கிளிங் ரேஸ், வேகமாக அந்த பைக் ஓட்டிகிட்டு போகிறது. ரைட். வாட் இஸ் த ரெக்வஸ்ட் ஆஃப் த சென்டர்? த சென்டர்ஸ் ரெக்வஸ்ட் இஸ் டு புட் அண்ட் எண்ட் டு ரேசிங் இன் ரோட். ஸோ அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும், வேகமாக ரோட்டில் பைக் ஓட்டுறது. ஹூ வில் டேக் ஸ்டெப்ஸ் ஆஃப்டர் ரீடிங் இட்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ த டிராஃபிக் போலீஸ் வில் டேக் ஸ்டெப்ஸ் ஆஃப்டர் ரீடிங் இட். ஸோ கண்டிப்பாக அவங்க முடிவெடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ரைட். அடுத்தது நமக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு லெட்டர் ரைட்டிங் கொடுத்துருக்காங்க. யூ ஹாவ் சூசன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன் த ஹையர் செகண்டரி கோர்ஸ். ரைட் ஏ லெட்டர் டு யுவர் ஃப்ரெண்ட் giving reasons for your choice. Read the clues given in brackets to complete the letterன்னு சொல்கிறாங்க. ஸோ நீ கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸை ஹையர் செகண்டரியில் சூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ நீ சூஸ் பண்ணதுக்கு என்ன ரீசன்ஸ் அப்படின்னு சொல்லி நீ இந்த லெட்டரை ஃபில் பண்ணணும். இந்த லெட்டர் ரைட்டிங்கில் நமக்கு அந்த க்ளூ வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த க்ளூவோட ஃபாலோ பண்ணி நம்ம என்ன பண்ணலான்னா அந்த டேஷஸை நம்ம ஃபில் பண்ணலாம். சரியா? என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ நம்ம இதை ரீட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கம்ப்ளீட்டாக அப்படி ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணதுக்கப்புறம் அந்த இதில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், டியர் ஃப்ரெண்டு க்ரீட்டிங்ஸ் தான் நம்ம கொடுக்கணும். ரைட். ஹோப் யூ ஆர் வெல். ஐ வுட் லைக் டு செலக்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப். ஃபஸ்ட்லி த கம்ப்யூட்டர் ஹாஸ் பிகம் பார்ட் ஆஃப் அவர் லைஃப். We come across computers in every walk of our life. I wish to work in cybercrime. We come to hear that the younger generation is misled by social media like time killing, WhatsApp and Facebook, Blue Whale, TikTok, etc. These have made me to choose my career in information technology as a cybercrime officer. I have plans to pursue MS in information technology. All the best for your CA preparation. Convey my regards to all your friends அப்படின்னு சொல்லி இதை முடிச்சிருக்காங்க. சரியா? ரைட். அதில் இப்போ நம்ம டோட்டலாக அதுக்கான ஆன்சர் சொல்லிட்டோம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு க்ளூ கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், என்கொயர் அபவுட் கிஸ் வெல்பீயிங். அதுக்கப்புறம் ரீசன் ஃபார் யுவர் சாய்ஸ், முதல்ல எப்படி இருக்கான்றது. அதுக்கப்புறம் எப்படி எதுக்காக நீ சூஸ் பண்ணுறது. ஸ்டேட் யுவர் ஆம்பிஷன், உன்னுடைய ஆம்பிஷன் என்னன்றதை அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது. டிஸ்கஸ் ரீசெண்ட்லி அன்ஹெல்த்தி ஹேப்பனிங்ஸ் இன் சோசியல் மீடியா இந்த சொசைட்டி. இந்த சோசியல் மீடியாவில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது, அதனால் சொசைட்டியில் என்ன பாதிப்பு வருது அப்படின்றதையும் இந்த இடத்துல நம்ம ஸ்டேட் பண்ணணும். டிமாண்ட் ஆர் நீட் ஆஃப் திஸ் ப்ரொஃபஷன். ஸோ இந்த ப்ரொஃபஷன் சூஸ் பண்ணுறதுக்கு சொசைட்டியில் டிமாண்ட் இருக்கான்னு சொன்னதுக்கு நம்ம ஆன்சர் எழுதியிருக்கிறோம். ரைட். ஹையர் ஸ்டடீஸ் ஆர் ஸ்பெஷலைசேஷன், இதில் ஸ்கோப் இருக்கா, ஸ்பெஷலைசேஷன் இருக்கா அப்படின்றதையும் தெரியப்படுத்துகிறோம். கீழே யுவர்ஸ் லவ்விங்லின்னு போட்டு யுவர் நேம் கொடுத்து நம்ம எழுதிடுறோம். ஸோ இதுதான் நமக்கு என்னதுன்னா லெட்டர் ரைட்டிங்கான நம்ம ஜென்ரல் டெஃபினிஷன் பார்த்தோம், கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தோம், ஸ்டெப்ஸ் பார்த்தோம், அதுக்கப்புறம் சில
லெட்டர் ரைட்டிங் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ பேஸ்டாக அந்த லெட்டர் ரைட்டிங் சில கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் நமக்கு இங்கே ஒரு ஃபில் இந்த பிளாங்க்ஸ் டைப்பில் ஒரு லெட்டர் ரைட்டிங் ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ புக் பேக் பொறுத்தவரையிலும் நமக்கு கிட்டத்தட்ட நிறைய லெட்டர் ரைட்டிங் இந்த பேஜில் இருக்குது. இந்த பேஜ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பேஜ். சரியா, இந்த புக் பேக்கில் இருக்கக்கூடிய லெட்டர் ரைட்டிங் கண்டிப்பாக நம்ம இந்த லெட்டர் ரைட்டிங் எல்லாமே படிச்சிருக்கணும். சரியா, ஸோ இதில் இதெல்லாம் நமக்கு கொஷின்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு அதிகமாகவே இருக்குது. ஸோ we have to give more importance to this page. சரியா, ரைட். கொடுக்கக்கூடிய டெஸ்ட்டை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி எழுதுங்க பேஸ்ட் ஆன் திஸ் கிளாஸ். தேங்க்யூ, வில் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. சரியா, ரைட். நேற்றே வந்து நமக்கு மெசேஜில் சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு குரூப்லேயும் கண்டிப்பாக எல்லாருமே ஹோம்ஒர்க் வந்து எழுதி அனுப்பணும். சரியா, அப்போ அந்த ஒரு மெசேஜை கீப் இட் இன் யுவர் மைண்ட், ஒர்க் ஹார்ட். சரியா, ரைட். தேங்க்யூ.